கிரிக்கெட்ல சிஎஸ்கேவையும் தேர்தல்ல தமிழக வெற்றி கழகத்தையும் யாராலையுமே தொடக்கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சொல்லியிருக்காரு. கிரிக்கெட்ல கூட தமிழ்நாட்டு அணியை டெல்லி அணியால தொட்டு கூட பார்க்க முடியாது. வரப்போற எலெக்ஷன்லயும் விசில போட போறது நம்ம டிவிக்கே தான். அது மட்டும் இல்லாம ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ற மாதிரியும் விஜய் சொல்லியிருக்காரு. ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கு. இதனால எல்லா அரசியல் கட்சியினருமே தேர்தல் வேலைகள்ல மும்முரமா ஈடுபட்டு வராங்க. இதுல புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்போ ரீசெண்டா தான் மக்கள் சந்திப்பு பயணத்தை தொடங்கிட்டு வராரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா கொஞ்சம் மக்கள் சந்திப்பு அப்படிங்கறது குறைஞ்சிருந்துச்சு. இப்போ தேர்தலுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறதுனால நிர்வாகிகள் தொண்டர்களை சந்திச்சுட்டு வராரு. அந்த வகையில தான் இப்போ தஞ்சையில பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இந்த பொதுக்கூட்டத்துக்கு கலந்துக்கிறதுக்கு நிறைய நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தாங்க. ஏன்னா விஜயோட பிரச்சார பொதுக்கூட்டத்துல நிறைய அசம்பாவிதங்கள் நடக்கு அப்படிங்கிறதுனால நிறைய கட்டுப்பாடுகள் விதிப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த பொதுக்கூட்டத்துக்குமே நிறைய கட்டுப்பாடுகள் தமிழக அரசு சார்பிலையும் சரி, காவல்துறை சார்பிலையும் சரி விதிக்கப்பட்டிருந்துச்சு. அதே நேரத்துல தமிழக வெற்றி கழகம் சார்பிலையுமே நிறைய நிபந்தனைகள் விதிச்சிருந்தாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம், யாருமே விஜயோட வாகனத்துக்கு பின்னாடி போக கூடாது அப்படின்றதுதான் அவங்களோட முக்கியமான ஒரு நிபந்தனையா இருந்துச்சு. ஆனா விஜயோட ரசிகர்கள் இதை கேட்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. விஜய் எந்த பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் பரவாயில்ல, அவர் பின்னாடி எவ்வளவு தடை இருந்தாலும் போக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த பொதுக்கூட்டத்துல கலந்துக்கிறதுக்காக விஜய் சென்னையில இருந்து தனி விமானம் மூலமா திருச்சிக்கு வந்தாரு. திருச்சியில இருந்து கார் மூலமா பொதுக்கூட்டம் நடக்கக்கூடிய இடத்துக்கு போனாரு. சோ இந்த கார் மூலமா டிராவல் பண்ணி போற இடத்துல விஜயோட ரசிகர்கள் அவருக்கு பின்னாடி புடைசூழ போயிட்டு இருந்தாங்க, அணிவகுத்து போயிட்டு இருந்தாங்க. சோ இதனால நிறைய பேர் போறதுனால கீழே விழுந்து ஒரு சில பேருக்கு அடியுமே பட்டிருக்கு, காயங்களுமே ஏற்பட்டிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக தான் அந்த நிர்வாகிகள் நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருந்தாங்க. இருந்தாலும் விஜயோட ரசிகர்கள் விஜயை பாக்குறதுக்காகவும் அவர் பின்னாடி போகிறதுக்காகவும் அணிவகுத்துட்டு போனாங்க. சோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விஜய் பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தாரு. எப்பவும் போலதான் விஜயோட பொதுக்கூட்டத்துக்கு கூட்டம் அலைமோதுச்சு. விஜயோட பிரச்சார பொதுக்கூட்டம் அப்படின்னாலே அவரோட ரசிகர்கள் அங்க குவிஞ்சிருவாங்க. சோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் உள்ள அனுமதிக்கிறாங்க. அதுக்குமே கியூஆர் கோடு கண்டிப்பா தேவை அப்படின்றது ஒரு கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. அதுல நிறைய பேர் போலியான கியூஆர் அட்டையை வச்சுட்டு உள்ள போறதுக்கு முன் வந்திருக்காங்க. ஆனா காவல்துறையினர் அவங்களுக்கு அனுமதி கொடுக்கல. இருந்தாலுமே விஜய் பாக்குறதுக்கு அவ்வளவு கிரௌடு வந்திருந்தாங்க. விஜய் பேச ஆரம்பிச்ச உடனேயே விசில் சத்தம் பட்டையை கிளப்பிச்சு விண்ண பொழந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா விஜய் ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால அவர் பாக்குறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. இருந்தாலுமே அவருக்கான ரசிகர்கள் பட்டாலும் அவ்வளவு இருக்காங்க. விஜய் எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சாலுமே அவருக்கான ஆதரவு அப்படியேதான் இருக்குது. விஜய்க்கான மக்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, ரசிகர்களுமே அப்படிதான் இருக்கிறாங்க. அதனால விஜய் பாக்குறதுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. விஜய் இந்த பொதுக்கூட்டத்திலையுமே ரைமிங்கா டைமிங்கா சினிமா டைலாக் எல்லாம் விட்டு நிறைய பேசியிருந்தாரு. அவர் பேச பேச அவரோட ரசிகர்கள் நல்லா விசில் அடிச்சு கொண்டாடினாங்க. அந்த அளவுக்கு பேசியிருந்தாரு. அதுல குறிப்பா சிஎஸ்கே தமிழக வெற்றி கழகம் இது ரெண்டுமே இணைச்சு பேசுறதுதான் ரொம்பவே ஹைலைட்டா இருந்துச்சு. என்ன அப்படின்னா, கிரிக்கெட்ல சிஎஸ்கேவையும் யாராலையும் தொட முடியாது, அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தையும் தேர்தல்ல யாராலுமே தொட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக தான் விசில் அடிப்பாங்க. அதே மாதிரி தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்காக தான் விசில் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம நாம மக்கள் பிரதிநிதியா இருக்கிறோம், ஆனா நம்ம மேல வீண் பழியை சுமத்துறாங்க, நாம என்னதுதான் செஞ்சாலுமே வீண் பழியை மட்டும் தான் சுமத்திட்டு இருக்காங்க. அதாவது கரூர் சம்பவத்துல ஆரம்பிச்சு இப்போ ரீசெண்டா வந்த ஜனநாயக பிரச்சனை வரைக்கும் ஏன் மேல மட்டும்தான் பலி போடுறாங்க. அதாவது நம்ம சொல்லாததை திருச்சி பேசி நமக்கு எதிராக கிளப்பி விடுறாங்க. பட் இருந்தாலும் மக்கள் அவங்களுக்கு நம்பாம நம்ம பக்கம் தான் ஆதரவா இருக்காங்க. இதை தாங்கிக்க முடியாம தான் நிறைய விஷயங்களை பண்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காரு. அதே நேரத்துல இவங்க நிறைய விஷயங்களை பண்றாங்க. மக்களுக்கு 5000 கொடுக்குறாங்க, மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இப்போ விஜய் வந்துட்டதுனால நமக்கான ஆதரவு குறைஞ்சிருச்சு அப்படின்றதுனாலதான் 5000 ரூபாய் தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்தாங்க. பட் ஆனா மக்கள் அதை வாங்கினதுக்கு அப்புறமா கூட விஜய்க்கு தான் சப்போர்ட்டா இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஆளும் கட்சியினர் தேவையில்லாத வேலைகளை பண்றாங்க, வீண் பழியை சுமத்துறாங்க, நம்மள வளர விடக்கூடாது அப்படின்றதுக்காக தேவையில்லாத விஷயங்களை பண்றாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை விஜய் முன் வச்சிருக்காரு. இதுல குறிப்பா இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு, மக்களுக்கும் எனக்குமான உறவை யாராலையுமே தடுக்க முடியாது, பிரிக்க முடியாது. நாங்க அப்பா பையன், அம்மா பையன், அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கை இந்த உறவுல இருந்துட்டு இருக்கோம். இப்படி இருக்கும்போது யாராலையும் எங்களை பிரிக்க முடியாது.
விஜய் தான் மக்கள், மக்கள் தான் விஜய் அப்படின்றது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. இதனால வந்து வரக்கூடிய தேர்தல்ல நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு விஜய் வந்து ரொம்பவே நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல கில்லி படத்தோட டயலாக்க உள்ள எடுத்து போட்டு ஒரு விஷயத்த பேசியிருக்காரு. கில்லி படத்துல ஒரு டயலாக் சொல்லுவார்ல, அந்த ஏரியா, இந்த ஏரியா, எந்த ஏரியா, எல்லா ஏரியாலயும் ஐயா கில்லி அப்படின்னு ஒரு டயலாக் பேசுவாரு. அதே டயலாக்ல இப்போ டெல்லி அணி, அந்த அணி, இந்த அணி, எந்த அணியா இருந்தாலும் நாங்க தோக்கடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி விஜய் பேசியிருக்காரு. இது பேசின உடனே அங்க இருந்தவங்க வந்து அவ்வளவு விசில் அடிச்சு அவ்வளவு ஆரவாரம் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா விஜய் வந்து பேசக்கூடிய டயலாக் வந்து அவரோட ரசிகர்களுக்கு பிடிக்கும். இந்த அணி, அந்த அணி, டெல்லி அணி, இதெல்லாம் அனைத்தும் உடைஞ்சி நொறுங்கும், டிவிக்கே அடிச்சு நொறுக்கும். இப்போ விஜய் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போனாலும் சரி, ஆடியோ லான்ச் போனாலும் சரி, எதுக்கு விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க? அவர் பேசக்கூடிய டயலாக், குட்டி ஸ்டோரி, அப்புறம் வசனங்கள். இதுக்காக தான் விஜயோட ரசிகர்கள் வந்து ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த பொதுக்கூட்டத்திலையும் விஜய் வந்துட்டு சினிமா டைலாக் வந்துட்டு அரசியல் தொடர்பு படுத்தி பேசியிருந்தாரு. இதுக்காக வந்து அவங்க வந்து ரொம்பவே ஆரவாரம் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம விசில் அடிச்சு அவங்களோட வரவேற்பையும் தெரிவிச்சிருந்தாங்க. சோ அப்பதான் விஜய் சொன்னாரு, இப்ப கேக்குதா இந்த சவுண்ட்லாம் எனக்கான வந்தது, அதாவது எனக்காக இருக்க மக்கள் எனக்காக பண்ண விஷயம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம விஜய் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்துச்சுன்னா நான் விவசாயியா பொறக்கணும். எனக்கு இப்ப வந்து விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நான் தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிடுவேன். மத்தவங்களே மாதிரி டெல்டா காரன் பொய் சொல்ல விரும்பல. மத்தவங்களுடைய மாதிரி விவசாயிகளோட காதுல வந்து நான் டால்டா ஊத்துறதுக்கு விரும்பல அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. எனக்கு விவசாயத்தை பத்தி தெரியாதே தவிர விவசாயிகளோட பிரச்சனை என்னன்னு தெரியும். அவங்களுக்காக நான் நிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம திமுக வந்துட்டு மணல் மாஃபியா அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாரு. இன்னும் ஒரு குறிப்பிட்டு இன்னொரு விஷயத்த பேசியிருந்தாரு. 2 அணிகள், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 கட்சியினர் வந்துட்டு மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. 2 கட்சியினரும் தான் தமிழகத்தை ஆளணும்னு நினைக்கிறாங்க. மக்களுக்கு வந்து பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் தான் மாறி மாறி ஆளணும்னு நினைக்கிறாங்க. வெளியே சண்டை போடுற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா உள்ள 2 பேருமே சேர்ந்துதான் வேலை பாக்குறாங்க. ஒண்ணு இப்ப விஜய் வந்துட்டா அப்படிங்கறதுனால அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு. இதுவரைக்குமே 2 அணிகள் தான். நீ இல்லாட்டா நான் இல்லாட்டா நீ. 2 பேரும் தான் மாத்தி மாத்தி ஆளணும் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்து வந்ததுனால, புதுவரவா வந்ததுனால மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஆதரவா இருக்கிறாங்க. இதனால ஓட்டு வங்கி குறைஞ்சிடும் அப்படிங்கிற பயத்தினால 2 பேருமே சேர்ந்து பிளான் பண்ணி நிறைய விஷயங்களை பண்றாங்க. அதாவது 10,000 ரூபாய் அறிவிக்கிறதா இருக்கட்டும், 5,000 ரூபாய் கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு மக்களை திசை திருப்ப நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் வந்து இப்ப தெளிவாயிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடுறதுக்கு வந்து எல்லாருமே தெளிவாயிட்டாங்க. வரக்கூடிய தேர்தல்ல மக்கள் எல்லார் வீட்லயுமே விஜய் இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து நிரூபணம் ஆயிடும் அப்படின்னு மாதிரியும் விஜய் சொல்லியிருக்காரு. இப்போ தமிழக வெற்றி கழகம் வந்ததுனால 2 கட்சியினருமே சேர்ந்து பேசி எனக்கு தேவையில்லாத நான் பேசாததை பேசின மாதிரியும் எனக்கு எதிராகவும் பழி சுமத்துறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகம் வளரக்கூடாது அப்படின்றதுக்கான வேலைகள்ல தான் கூட்டு சேர்ந்துட்டு ஈடுபடுறாங்க. வெளியே தான் எதிரி மாதிரி நடிக்கிறாங்களே தவிர உள்ள சேர்ந்துதான் வேலை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ மக்களை நீங்க புரிஞ்சுக்கோங்க. 2 அணியுமே வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக தான் இந்த வேலைகளை பண்றாங்க. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அவங்க வந்து முன் வரவே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை விஜய் வந்து வச்சிருக்காரு. நான் அமைதியா இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைக்க கூடாது. நான் வந்து தண்ணி வெளியடை போயிட்டு அணையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். நான் அமைதியா இருக்கிறதுனால மட்டும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு எல்லாமே தெரியும். வரக்கூடிய தேர்தல்ல நாங்க பெரிய திட்டங்களை கொண்டு வருவோம். அதாவது மக்களுக்கான நல்ல விஷயங்கள், நல்ல நல்ல பெரிய பெரிய திட்டங்களை நாங்க கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லியிருக்காரு. சோ என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் விஜய் பேசின பேச்சுக்கள் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு. எப்பவுமே விஜயோட பேச்சுக்கள் அப்படிங்கிறது பொதுக்கூட்டத்துல வந்து கொஞ்சம் ரைமிங், டைமிங் எல்லாமே கலந்துதான் பேசுவாரு. அதே மாதிரிதான் இதுல இருந்துச்சு. இதுல சின்ன வருத்தம் என்ன அப்படின்றப்போ ஒரு விஷயத்த யோசிக்க வேண்டி இருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்த விஷயம், விஜய் வந்து அவரோட விவாகரத்து வழக்கு தொடர்பா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாரா, சொல்லுவாரா அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஏன் அப்படின்னா திடீர்னு அவங்களோட மனைவி விவாகரத்து கேட்டுட்டாங்க. ஆனா விஜய் வந்து இது தொடர்பா எதுவுமே சொல்லல. அதாவது தனிப்பட்ட குடும்பம், தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பொது வழியில பேசக்கூடாதுன்னு நினைச்சுன்னு சொல்லலையா தெரியல. ஆனா விவாகரத்து கேட்ட உடனேயே விஜயோட ரசிகர்கள் வந்து சங்கீதாவுக்கு எதிராக நிறைய விஷயங்களை பேசினாங்க. ஆரம்பத்துல அண்ணி அண்ணி அப்படின்னு தூக்கி வச்சு கொண்டாடின ஒருத்தவங்களை விவாகரத்து கேட்டதுனால நிறைய விஷயங்களை பத்தி பேசி திட்டி போட்டிருந்தாங்க. இதுக்குமே விஜய் வந்து கண்டனம் தெரிவிக்கல. விஜய் வந்து என்ன பண்ணிருக்கணும், என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில யாருமே தலையிடாதீங்க, அது எங்களோட குடும்ப பிரச்சனை, அது மட்டும் இல்லாம மனைவியை பத்தி தவறா பேசாதீங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கணும், அறிவுறுத்திருக்கணும், இல்லைன்னா எச்சரிக்கை கொடுத்திருக்கணும். ஆனா இது தொடர்பா எதுவுமே பேசல. இதனாலதான் தஞ்சை பொதுக்கூட்டத்துல வந்து விஜய் ஏதாவது பேசுவாரு, கண்டிப்பா மறைமுகமாவது ஏதாவது பேசிடுவாரு. ஒண்ணு குட்டி ஸ்டோரி மூலமா,
அந்த பிரச்சனைக்கு வந்து முட்டுக்கட்டை போடுவாரு. இல்லன்னா ஒரு சில விஷயங்களை பேசியாது என் குடும்ப பிரச்சனையில தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இது ஒரு பக்கம் பொதுமக்களுக்கான விஷயமா மட்டும் பார்க்கப்படாம எல்லா அரசியல் கட்சியினருமே விஜய் என்ன பேச போறாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்க. ஏன்னா விஜய்க்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு தான் இருக்குது. கரூர் சம்பவம், ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனது, அதுக்கப்புறமா சேலத்துல நடந்த மாநாட்டுல ஒருத்தர் இறந்து போனது. இந்த விஷயங்கள் எல்லாமே விஜய்க்கு மட்டும்தான் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்து இருந்தது. எப்போ விஜய் அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்குமே விஜய்க்கு பிரச்சனை இல்லாம கிடையாது. இதுலதான் ஒரு புது பிரச்சனையா அவரோட விவாகரத்து வழக்கு வந்திருக்கு. இந்த வழக்கு வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி விசாரணைக்கு வர இருக்கு. அப்போதான் இந்த வழக்குக்கு முடிவு என்னவா இருக்க போகுது, விஜய் வந்து என்ன முடிவு எடுத்திருக்காரு அப்படின்றது தெரிய வரும். ஏன்னா விஜய் வந்து தன்னோட தரப்புல இருக்கக்கூடிய நியாயத்தையோ தங்கிட்ட இருக்கக்கூடிய கருத்துக்களை பொது வழியிலே இன்ன வரைக்கும் சொல்லல. ஏன்னா இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் தான் விஜய் முதல் முறையா சந்திக்க போறாரு. இப்படி இருக்கும்போது குடும்ப பிரச்சனை பெரிய அளவுல வெடிச்சதுன்னா அது விஜய்க்கு பின்னடைவு தான் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனா விஜய் எதுக்கு இதை பத்தி பேசவே இல்லை அப்படின்றது ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லாரோட கேள்வியுமா இருக்குது. ஆனா விஜய் பொது வெளியில தான் பேசல. ஆனா மத்தபடி சமாதானத்துக்கான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டுட்டு தான் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த பொதுக்கூட்டத்துல விஜய் பேசின பேச்சுக்கள் வந்து கொஞ்சம் பரபரப்பா தான் இருக்குது. கண்டிப்பா 2-3 நாட்கள் வந்து இந்த விஷயம் தான் பெரிய அளவுல பேசப்படும். சோ விஜய் பேசுனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவர் பேசுறதுல உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் எது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.